நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஐடி யூடியூப் சேனல் பேனர் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. அது சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கட் பீஸ் வைக்கிறது வந்து லென்த் பீஸ் ஒரே பீஸை மாற்றி கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 tier தான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 tier மூணாவே. ஓகேங்களா? நிறைய பிராண்ட் இருக்குது. பாஸ்கர் ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு நம்ம ஏரியா போர்டு இருந்தது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 tier. இது மட்டும் 4 tier. இது எல்லாமே 2 tier. இது என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, இது சம் ஃபால்ட் இருக்குது. ஃபால்ட் ரெடி பண்ணி ஒரே ஹீட்ஸிங் பிளேட்டில் காமனாக போட்டு கொடுத்துருன்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் ஹீட்ஸிங் பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து இந்த 11.5 இன்ச் இருக்குது அளவு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 10 இன்ச்சில் பீஸ் தான். நம்மக்கிட்ட 11.5 இன்ச்சு பீஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பழைய பீஸ் ஒன்று எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது கரெக்டாக இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க இதில் ஆட் பண்ண முடியாது. 5 1 2 3 4 5 சேனலில் தான் ஆட் ஆகும். 6 சேனல் ஆட் ஆகாது. அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்த்துடலாம். 5 மட்டும் தான் ஆட் ஆகும். இது வந்து 3 வந்து தனியாக தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 5 மட்டும் போட்டுக்கலாமான்னு கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா இன்னொன்று சேர்த்து உட்காராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருந்தாலுமே உட்காராது பாருங்கள். 1 இன்ச் கம்மியாகுது. அப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்த்துடலாம். கஸ்டமர்கிட்ட கேட்டு 5 சேனல் மட்டும் ஓகேனா 5 சேனலுக்கு ஒரு போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அதுக்கு மேலே செட் ஆகாது. இது லென்த்லேருந்தே இருக்குது. கரெக்டாக மேட்ச் ஆகாது. இது அவங்க வந்து 6 சேனல் தான் சொல்லியிருந்தாங்க. 6 சேனல் ஆகாது. 5 தான் ஆகும். 5க்கு மட்டும் ஒரு லென்த்தே ஒரு பீஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிடுறேன். சர்வீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக லென்த் பீஸ் போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுறேன். இதில் கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது சொல்லி சக்தி போட்டு வந்து தனித்தனியாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் தான் இருந்தது. எல்லாமே தனித்தனியாக அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போது இப்படி தான் இருந்தது. எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அவர் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக சால்டர் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கஸ்டமர் இருக்குது. அந்த ஃபுல் பீஸில் போட்டு விட்ருன்னு சொல்லிட்டு அப்படியே. அதனால் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஃபுல் பீஸில் போட்டுட்டேன். ஹீட்ஸிங் பிளேட்டும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழசு இருந்தது. அந்த லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா புதுசு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் வரும். இது வந்து 12 இன்ச்சு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 10 இன்ச்சு 14 இன்ச்சு அந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக இது 12 இன்ச்சு நம்மக்கிட்ட இல்லாதனால ஒரு பழைய நம்ம ஐசி போடுவோம்ல, 3 ஐசி போடுற மாதிரி அந்த பழசு அதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதில் போட்டு கொடுத்துட்டோம். பேக் சைடு வந்து அவர் கேட்டது வந்துட்டு எனக்கு வந்து லைன் எதுவுமே நீங்களே எல்லாமே கொடுத்துட்ருங்க. நான் ப்ளஸ் ஆடியோ இன்புட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் மட்டும் எடுக்கிற மாதிரின்ற மாதிரி போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். புரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க தனித்தனியாக வச்சுருந்தது 3 இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபால்ட்டு பாரு. இது ஒன்று இதெல்லாம் ஃபால்ட்டு இருந்தது. எல்லாமே சர்வீஸும் பண்ணிட்டேன். சர்வீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றுல லிங்க் பண்ணிட்டேன். அந்த பாருங்கள், இந்த பச்சை கலர் லைட்டு போட்டுங்கிறதெல்லாம் நான் புதுசாக சர்வீஸ் பண்ணது. இது வந்து 2 பழசில் இருந்தது. வேறு இதில் பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் மாற்றிட்டு டோட்டல் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்திங்கன்னா, இதுனா பாஸ்கர் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது போர்டு ஃபால்ட்டு தான். 52001943 மட்டும் நல்லா இருக்குது. மீது எல்லாம் போயிட்டுருக்கு. இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. சின்ன கம்ப்ளைண்ட்டு. நானும் இந்த டிரான்சிஸ்டர் பாருங்கள், இந்த 3 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் எல்லா டிரான்சிஸ்டரும் புதுசாக மாற்றி பார்த்துட்டேன். அப்புறம் கழட்டியும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்பேர் மட்டும் நல்லா இருக்குது. ஆனால் சர்க்யூட் ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒர்க் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணால் அது 3 கஸ்டமர் பேஸ்ட்டு இந்த 3 போர்டும் எடுத்துட்டேன். இந்த 3 எடுத்துகிட்டு அந்த 52001943 மட்டும் அது பழசு இருந்தது. அந்த பழசு வந்து இதுக்குள்ளே கரெக்டாக மேட்ச் ஆகாதுன்னு என்ன பண்ணால் அந்த 5200 ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு புதுசாக போட்டேன். 52001943 எல்லாம் புதுசாக போட்டு போர்டும் புதுசாக போட்டேன். கஸ்டமர் வந்து 3 போர்ட்டுக்கு 3 ಒಂದು 2 மட்டும் மோனோ பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இது வந்து மோனோ பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டீரியோ அப்படியே விட்டுட்டேன். பேக் சைட் பாருங்கள், இதை வந்து மோனோ பண்ணியாச்சு. இதை வந்து சிங்கிள் சப்பில் அப்படி விட்டாச்சு. இது என்ன சப்பு யூஸ் பண்ணுறது, இது சிங்கிள் சேனல் 2 சிம்பிளாக இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 6 டிரான்சிஸ்டர் வந்து புதுசு, போர்டு ப்ளஸ்ஸு. இது ஹீட்ஸிங் மட்டும் அந்த லென்த்து கட்டாதனால கொஞ்சம் பழசை போட்டேன்.
அதுக்கு தகுந்த இந்த 3 போர்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. 3 போர்டு எடுத்துகிட்டு இதுலேருந்து 520019 கொடுத்துட்டு நான் எடுத்துக்கின்னு புதுசாகவே போட்டு கொடுத்துட்டேன் கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமருக்கு இது அனுப்பிச்சிடலாம். இதில் அது ஒரு போர்டு மட்டும் இது மட்டும் சர்வீஸ் சொல்லியிருந்தது. இது செக் பண்ணி பார்த்தேன், சின்ன ட்ரை சால்டர் தான் இருந்தது. அது ட்ரை சால்டர் மாற்றினோடனே சரியாக போயிடுச்சு. இப்போ இது கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSCRT யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.